அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 5 ரூபா கலெக்ஷன், வெரி ரேர் கலெக்ஷன், வெரி ரிஸ்கான கலெக்ஷன். 5 ரூபா காப்பர் காயின் எல்லாரிடமும் இருக்கும். ஆனால் இந்த வருடம் இந்த மின்ட்டு அப்படி நீங்கள் தேடினீங்கன்னா பாதி மின்ட்டு அதில் இருக்காது. இருக்கிற மின்டே தான் மீண்டும் மீண்டும் வருமே தவிர, இருக்கிற வருஷமே தான் மீண்டும் மீண்டும் வருமே தவிர, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வருஷம் அந்த மின்ட்டு அதில் இருக்காது. இது வெரி வெரி ரேர் கலெக்ஷன். இது வந்து A to Z, ஆ முதல் அக்கு வரை. இதில் வந்து காப்பர் நிக்கலில் 5 ரூபா நாணயத்தில் இதில் இல்லாத நாணயம் இல்லை என்று சொல்லலாம். ஏன்னா இது 100% ஃபுல் செட்டு, வெரி ரேர் செட்டு, வெரி ரிஸ்கான செட்டு. 92 to 2004. இந்த 6-8-48 இந்த 48 காயின்லேயும் ஸ்கேர் காயின் ஒரு 20 காயின் இருக்குது. ரேர் காயின் இந்த 48 காயின்லேயும் ஒரே ஒரு காயின் தான் ரேர் காயின். அது 2004 ஹைதராபாத்து மின்ட்டு. குறைஞ்சது 2500 ரூபா ஒரு காயினோட ரேட்டு, ஒரே ஒரு காயினோட ரேட்டு. அந்த ஒரு காயினோட ரேட்டுக்கு இந்த பாக்கி 47 காயின் வராது. ஆனால் 2004 கொல்கட்டா மின்ட்டு ஒரு காயின் 700 rupees. புக்குலேயும் வலைத்தளத்துலேயும் அப்படி தான் போட்டிருக்கு. நம்ம கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கே தான் வாங்கணும். அதனால் அதையும் நான் மற்ற நாணயத்தோடு சேர்த்து ஒரே ரேட்டாகவே வச்சுட்டேன். இதனுடைய டோட்டல் ரேட்டு மொத்த அமௌண்ட்டு 12,500 ரூபா வருது. நான் கொடுக்குறது 3ல் 1 பங்கு வெறும் 4,000 ரூபாய்க்கு கொடுக்கேன். ஒரு 4,500 சொல்லணும்னு நினச்சேன். சரி, ஒரு 4,000க்கே கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறேன். ஒரே ஒரு செட்டு தான், வேறு செட்லாம் இல்லை. ஏன்னா இதை உருவாக்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நாள் ஆகும். ஒரு நாள் 2 நாளெல்லாம் முடியாது. இதை நான் 48 காயினை எடுத்து அதனோடய வருஷம் மின்ட்டு ரேட்டு போடுறதுக்கே ஒரு நாள் ஆகும். ஒவ்வொரு காயினும் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எல்லா வருஷமும் இருக்கான்னு பார்க்கணும். 2002 ஹைதராபாத்லாம் கிடையாது. நீங்கள் ஹைதராபாத்து இருக்குன்னு தேடக்கூடாது. அதனால் கையில் புஸ்தகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இதை செக்கப் பண்ணணும். எப்படி எல்லா மின்ட்டும் எல்லா வருஷத்துலையும் இருக்காது. இது மாதிரி ஒரு காயின் புக் வாங்கிக்கிடணும். இதை வச்சு நீங்கள் செக்கப் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் 99, 2000, 2001 ஃபாரின் மின்ட் உண்டு. அப்போ நீங்கள் வந்து ஹைதராபாத்து, மும்பை, நொய்டா, கொல்கட்டா 4 மின்ட்டு தான் நினச்சி 4 காயினை மட்டும் சேர்த்துட்டு விட்டுறக்கூடாது. அதில் 5வது காயின் ஒன்று உண்டு, மாஸ்கோ அப்படின்னு ஒரு 5வது மின்ட்டு ஒன்று உண்டு. அதனால் புக்கு இல்லாமல் நீங்கள் காயின் கலெக்ட் பண்ணவே கூடாது. ஆனால் புக்கில் உள்ள ரேட்டுக்கு நீங்கள் விற்கவும் முயற்சி செய்யக்கூடாது. புக்கில் உள்ள ரேட்டுக்கு நீங்கள் வாங்கவும் கூடாது. புக்கில் ஒரு ரேட்டு போட்டிருப்பாங்க, நீங்கள் அந்த ரேட்டுக்கு விற்க முடியாது, விற்கக்கூடாது. அதில் 4ல் 1 பங்கு, 3ல் 1 பங்கு. சில நாணயங்கள் புக்கில் இருக்கிறதை விட ஒரு 100 ரூபா கூடவே போகும். அது அத்தி புத்தது மாதிரி ஏதேனும் ஒரு நாணயம் போகும். எல்லா நாணயமும் அப்படி போகாது. சில நாணயங்கள் புக்கில் இருக்கிறத விட கூட 5000 கொடுத்தாலும் கிடைக்காது. அது வேறு விஷயம். அப்படி ஒரு சில நாணயங்கள் இருக்குது. சில நாணயங்கள் புக்கில் வந்து 700 ரூபா விட்டுருப்போம், நம்ம 70 ரூபாய்க்கு கூட வாங்கிடலாம், 70 ரூபாய்க்கும் கீழே வாங்கிடலாம். அந்த மாதிரி நாணயங்களும் இருக்குது. என்ன பார்ப்போம் வாங்க. 1992 ஹைதராபாத் மின்ட்டு. எல்லா நாணயமே குட் கண்டிஷனாக இருக்கும். நான் ஜூம் பண்ணி காமிக்க வேண்டாம், ஒரு சில நாணயங்களை காமிக்கிறேன். இது ஹைதராபாத் மின்ட்டு 1992. 1992 மும்பை, 1992 கொல்கட்டா. எதுவுமே இருக்காது மின்ட்டு. 1992 வந்து நொய்டா கிடையாது. 1993 ஹைதராபாத்து கிடையாது. 1993 மும்பை கிடையாதுன்னா ஏன்ட்டு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கவர்மெண்ட்லேயே வெளியிடலை. நீங்கள் தேடாதே, யார்கிட்ட இருந்தாலும் வாங்காதீங்க, அது ஃபேக் நாணயமாக இருக்கும். இல்லாத ஒரு நாணயத்தை ஒருத்தர் இருக்குன்னு சொன்னோம்னா அது டூப்ளிகேட் நாணயம். அரசாங்கத்தில் வெளியிடப்படாத நாணயத்தை எங்கேருந்து தர முடியாது. அதனால் ஏமாந்துடக்கூடாது. 2 பாயிண்ட்டு. ஒன்று, நம்ம யார்ட்டும் ஏமாந்துடக்கூடாது, மெயின் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வந்து நம்ம யாரும் ஏமாற்ற நினைக்கக்கூடாது. நீங்கள் அப்படி நினச்சிங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யாரிடமாவது ஏமாந்து போவீங்க. எப்படின்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அதுக்கடுத்து 93 கொல்கட்டா மின்ட்டு, 94 ஹைதராபாத் மின்ட்டு,
94 மும்பை மிண்டு, 94 கொல்கட்டா மிண்டு, 94ல் நொய்டா கிடையாது, தேட வேண்டாம். நான் சும்மா சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ இதை மேலே வச்சோம்னா காயின் பூரா உலஞ்சிரும்னு சொல்லி புத்தகத்தை மறைச்சி வைக்கும். காயினுக்கு மேலே வச்சா இதெல்லாம் உலஞ்சிரும், மறுபடியும் அடுக்கணும். இப்போ என்ன சொன்னேன், 94ல் நொய்டா கிடையாதுன்னு சொன்னேன். அதுக்கு மட்டும் ஒரு சின்ன ரெஃபர் காமிக்கேன். என்ன சார்பாட்டில் சொல்லிட்டு போகிறாரு, அது உண்மையாக பொய்யா நினைக்கக்கூடாதுல்ல. 94 இதுதான் 94. இது 5 ரூபா காயின். என்ன 5 ரூபா காயினில் 94ல் 3 மிண்டு தான். பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத். இதில் நொய்டா கிடையாது. 93ல் 2 மிண்டு தான். 93ல் மும்பையும் கொல்கட்டாவும் மட்டும்தான், ஹைதராபாத்தும் நொய்டாவும் கிடையாது. 92ல் மும்பையும் கொல்கட்டா மட்டும்தான், ஹைதராபாத்தும் நொய்டாவும் கிடையாது. 92ல் மும்பை, கொல்கட்டா, ஹைதராபாத், நொய்டா கிடையாது. என்ன இன்னொன்று என் கடைசியில் ஒன்று காமிச்சது 2002ல் பார்த்தோமோ. 2002ல் 3 மிண்டு தான். இதில் வந்து ஹைதராபாத்து கிடையாது. மும்பை, கல்கட்டா, நொய்டா இந்த 3 தான் இதில் வரும். அதை இப்போவே காமிச்சிடுறேன். 2004ல் நொய்டா கிடையாதுங்கிறதோடு நிப்பாட்டியிருந்தேன் இல்லையா. 2004ல் இல்லை, 94ல். 95 ஹைதராபாத்து. ஹைதராபாத்னா ஸ்டார் இந்த மாதிரி இருக்கணும், பளிச்சுன்னு 5 முனை தெரியணும் அதில் ஸ்டாரில். 2005ல் மும்பை. 1995ல் மும்பை. 96ல் அதே 95ல் கொல்கட்டா, தடுமாறுது. 95ல் நொய்டா. 96 ஹைதராபாத். 96 மும்பை. 96 கொல்கட்டா. 96ல் நொய்டா. 97ல் ஹைதராபாத். 97ல் மும்பை. 97ல் கொல்கட்டா. 97ல் நொய்டா. 98ல் ஹைதராபாத். மிண்டுக்கு தான் காசு. 98ல் மும்பை. 98ல் கொல்கட்டா. 98ல் நொய்டா. நொய்டா மிண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. 99ல் ஹைதராபாத். 99ல் மும்பை. 99ல் கொல்கட்டா. 99ல் நொய்டா. 99ல் மாஸ்கோ. 2000ல் ஹைதராபாத். 2000ல் மும்பை. 2000ல் கல்கட்டா. 2000ல் நொய்டா. 2000ல் மாஸ்கோ. மாஸ்கோன்னு கீழே MASன்னு ஷார்ட்டாக ஒரு இங்கிலீஷில் சாயில் எழுதியிருக்கும் இந்த இடத்துல. 2001ல் ஹைதராபாத். 2001ல் இது என்னுடைய கலெக்ஷனுக்கு வச்சுருந்தது. 2001ல் மும்பை. 2001ல் கொல்கட்டா. 2001ல் நொய்டா. 2001ல் இந்த மும்பை வந்து நொய்டாவை மும்பைன்னு செக் பண்ணுவோம். 2001ல் மும்பை தான். இது 2001ல் நொய்டா. 2002ல் ஹைதராபாத் கிடையாது, மும்பை. 2002ல் கொல்கட்டா. 2002ல் நொய்டா. மின்ட்டு பாருங்க, நொய்டா எப்படி இருக்குன்னு. 2003ல் ஹைதராபாத். 2003ல் மும்பை. 2003ல் கொல்கட்டா. 2003ல் நொய்டா. 2004ல் ஹைதராபாத். வெரி வெரி ரேர் காயின், கிடைக்கவே மாட்டுக்கு.
கிடைச்சாலும் வாங்க முடியல. 2500 கிடைச்சாலும் வாங்க முடியல. அதிகமாக விலை சொல்கிறாங்க. மின்ட்டை பார்த்துக்கோங்க. அது ஹைதராபாத் தானா அப்படின்னு செக்கப் பண்ணி பார்த்துக்கோங்க. 2004 மும்பை, 2004 கொல்கட்டா. காயினை பார்த்துக்கோங்க. இது ரேட்டையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது இந்த ஒவ்வொரு நாணயத்தினோட ரேட்டும். இதை பூரா கூட்டினா 12,500 வரும். நான் வெறும் 4,000 கொடுக்கேன். சூப்பர் கலெக்ஷன்னு. ஒரே ஒரு செட்டு தான். யாராவது ஒரு ஆள் இதை வாங்கி உங்களுடைய சேகரிப்பில் வச்சுக்கோங்க. 48 நாணயங்கள். இந்த நாணயத்தை விட இந்த நாணயத்தை கலெக்ட் பண்ணி சேர்ப்பதற்கு நான் உழைத்த உழைப்புக்கு நீங்கள் 40,000 கொடுக்கணும். அவ்வளவு ரிஸ்க்கான ஒரு கலெக்ஷன் இது. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.